என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப அருமையாகவே நம்மளை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாருன்னு நம்ம ஏசப்பாவை குறித்து, அதுவும் நம்மளோட இருக்கிற ஏசப்பாவை குறித்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடலை நம்ம பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு, ஆல்ரெடி வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளால உணர முடியுதா? ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அவர் நம்மளை பலப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரத்தோட கரம் பிடிச்சு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா குட்டீஸ்? கண்டிப்பாக இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்கங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது எந்த ஒரு குறைகளையும் நினச்சி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சோர்ந்து போகவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ஒருபோதும் யார் கண்ணுக்கு முன்னாடி நம்மளை குறைவுபட்டு போக வைக்கவே மாட்டாங்க குட்டீஸ். ஏன்னா அவருடைய பார்வையில நம்ம எப்பயுமே நிரம்ப ஆசீர்வாதம் மிக்கவங்க. அவருக்கு பிடிச்சமான காரியங்கள் நம்ம பண்றோமோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் கூட அவருடைய பார்வையில நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். நமக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பாவை பொதுவாகவே இந்த ஆயன்கிறப்போ நமக்கு ஒரு ஓமியோட கனெக்ட் பண்ணுறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிற அந்த ஆயர் என்ன பண்ணுவாங்களாம், 100 ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது கூட ஒன்று வழி தப்பி போனால் மீதி 99 ஆடுகளை அங்கேயே விட்டுட்டு அந்த ஒரு ஆடு எங்கே எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அங்கே கூட்டு வந்துடணும்னு என்ன பண்ணுவாங்களாம், அந்த 99 ஆடுகளை அப்படியே போக விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி ஓடுவாங்களாம் குட்டீஸ். நம்ம ஏசப்பாவும் அப்படிதான். நம்ம நிறைய நேரங்கள்ல அவரை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகப்போக்கான பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அவரை மறந்து கூட போயிடுவோம் சில நேரங்கள்ல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம், நம்மளை தேடி ஓடி என் பிள்ளைய எங்கேயும் நான் விட்டுறக்கூடாது, என் பிள்ளை எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்களாம், ஓடி தேடி நம்மளை அந்த இடத்துல இருந்து மீட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்களாம், நம்மளை அவருடைய கூட்டுக்குள்ள அசம்பிள் பண்ணி கூட்டு போவாங்களாம் குட்டீஸ். அப்படிப்பட்ட ரொம்ப பாசமான ஒரு தகப்பன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஏன் கவலை, நமக்கு ஏன் சோர்வு, நம்ம ஏன் போராட்டம் அடையணும் நம்மளோட இருதயத்தோட? ஸோ இந்த நாளில் இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்குவோம். என்ன வழிநடத்தி கூட்டு போயிட்டு இருக்கிற ஆயன் ஏசப்பா என் கூட இருக்கும்போது நான் எதுக்கும் சோர்ந்து போக போகிறதில்ல, நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் குறைவுபட்டு போய் இருக்க போகிறதில்ல. ஏன்னா என்னை நிரம்ப வைக்கிற தேவனா அவர் என் கூட இருக்கிறாங்க, என்னை நிரம்ப வைக்கக்கூடிய தகப்பனா அவர் என்ன வழி நடத்துகிறாங்கன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா குட்டீஸ். இந்த நேரத்தில் தான் கூட எனக்கு அருமையான ஒரு வசனமும் ஞாபகம் வருது. இந்த வசனத்தோட நம்ம இன்னைக்குரிய
அந்த சூழ்நிலை, அந்த வசனம் எந்த இடத்துல வந்தது அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா அதற்கான உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் குட்டீஸ். நம்ம எல்லாருக்குமே பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. என்னன்னா, "அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு" நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? இது எந்த இடத்துல அவர் சொன்னாருங்கிறது ஞாபகம் இருக்கா? அந்த வசனம் எந்த இடத்துல வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஏசப்பாவும் அவங்களோட சீடர்களும் அவங்க படகுல பயணம் செஞ்சுட்ருக்கும்போது, எதிர்காத்தடிச்சு புயல் வந்து, அந்த படகவே கவுத்துற அளவுக்கு எதிர்காத்து வரும்போது கூட, அங்க இருந்த சீடர்கள் எல்லாம் அச்சமுற்று, பயமுற்று என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கத்தி கூப்பலிட ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் ஏசப்பாவ திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. "இவ்ளோ பெரிய இருக்கு, இவ்ளோ பெரிய போராட்டத்துல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மாய்ந்து போக போறோம். ஆனா ஏசப்பா என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு ஏசப்பாவ திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதானே? ஆனா அவர் என்ன பண்ணாரு? எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டினாரு. அவர் அதட்டுன வேகத்துல அது எல்லாம் சைலண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி, "நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, எந்த இடத்துல அவங்க எவ்ளோ தூரம் வந்து ஏசப்பா மேல நம்பிக்கையா இல்ல அப்படிங்கிறத வந்து அவருடைய அந்த வார்த்தைகள் புரிய வைக்குது பார்த்தீங்களா? நம்மளும் நெறைய நேரங்கள்ல இப்படித்தான் அவர் மேல நம்பிக்கை இல்லாம, ஐயோ! ஐயோன்னு என்ன பண்ணிக்கிறோம் நம்மோ, கத்திக்கிறோம், நம்ம வந்து டென்ஷன் ஆயிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயே போராட்டத்த உண்டு பண்ணிக்கிறோம், நம்மளுக்குள்ளேயே நம்ம அழுதுக்கிறோம். இது எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம். அப்படிதானே குட்டீஸ்? அதுதான் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லும்போது, உன் லைஃப்ல அது கண்டிப்பா நடக்கும். நான் அத கட்டளையிடுறேன் அப்படின்னா, அது எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அது உன்ன காயப்படுத்தாம, அந்த கட்டளைக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் உன்ன வந்து சேரும்னு உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு, இந்த நாள்ல இந்த வசனத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துறாங்க. ஸோ நம்ம லைஃப்லயும் நம்ம எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குன்னு நெனைக்கிறோமோ, அவர் சொல்ல ஆகும். அந்த விஷயத்துல அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது நடக்கும். ஆனா, அதுக்கு அவர் வெயிட் பண்றாரு அப்படின்னா, நம்மளும் அதுக்காக வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் குட்டீஸ். ஏற்ற நேரத்துல அந்த ஆகக்கூடிய விஷயம் நமக்குள்ள வந்து சேரும். அது கட்டளையிட்டபடியா நம்மள விட்டு போகாம, நம்ம லைஃப்ல அது நிலைச்ச ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் நம்மோட இருக்கும். ஸோ, அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்க லைஃப்ல நீங்க வைத்திருக்கக்கூடிய அந்த ஆகட்டும்ங்கிற வார்த்தைக்காக நாங்க வெயிட் பண்றோம் டாடி. உம்முடைய சித்தத்தின் படியா நாங்க நடந்துக்கிறதுக்கு எங்க இதயத்த பக்குவப்படுத்துங்க. உம்முடைய விருப்பப்படி நாங்க நடந்துக்கிறதுக்கு எங்கள பலப்படுத்துங்க. ஆமென்.